404 சாப்டர் 4. சில அன்பு காதலை விட ரொம்ப வலிக்கும். காதல் தோல்வியால் நான் இழந்திருக்கேன். ஆனால் ஒரு நட்பை இழந்ததுக்காக ரொம்ப உடஞ்சிருக்கேன். என்னோட வாழ்க்கையில் எனக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும். ஒருத்தன் அர்ஜுன், இன்னொருத்தன் விசால். பல வருஷங்களா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து இருக்கு. என்னை பற்றின வார்த்தையே இல்லாமல் என்னை புரிஞ்சுக்கிற பர்சன் அவங்க 2 பேர் தான். அவங்களோட பிளேஸை யாராலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவள் வர வரைக்கும். ஒரு நாள் என் வாழ்க்கைக்குள்ள நிலா வந்தா. இன்ஸ்டாகிராமில் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டாக தான் அறிமுகமானா. முதல் நாள் ஒரு ஹாய் சாதாரணமா. 2வது நாள் சாப்பிட்டியா. 3வது நாள் தூங்கலையா இன்னும். அதுக்கப்புறம் அவளோட மெசேஜே இல்லாமல் ஒரு நாள் கூட முடியாத அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம். என்கிட்ட அவள் அடிக்கடி கேட்பா, எப்போ நெக்ஸ்ட்டு போயம், எப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோரி, உன் ட்ரீமில் என்னாச்சு, பிளான் பண்ணிட்டியா, நீ சோர்வாக இருக்கியா, என்னாச்சு. என் வாழ்க்கையவே என்னை விட அவள் அதிகமாக கவனிச்சா. நான் கூட அந்தளவுக்கு கவனிச்சதில்லை. என்னை அடிக்கடி ஜீமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு காதில் ஒலிக்கும். 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறோமோ இல்லையோ, ஒகேஷ்னலி எப்பயாவது மீட் பண்ணிப்போம். அவளை மீட் பண்ண போனால் கண்டிப்பாக நான் அவளுக்கு லாலிபாப் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஆப்பிள் இபேலாம் வாங்கிட்டு போயிடுவேன். அப்போ என்கிட்ட காசும் இருக்காது அவளுக்கு பெருசாக ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் என் மனசு தோணிக்கிட்டே இருக்கும். சரி, கண்டிப்பாக ஒரு நாள் அவள் கேட்டது மட்டும் இல்லை, கேட்காததையும் வாங்கி கொடுப்போம். ஏன்னா அவள் நம்ம கூட தானே இருக்க போகிறா அப்படின்னு நினச்சேன். அவள் எனக்காக நிறையா பண்ணியிருக்கா. அவளோட சேவிங்ஸில் இருந்து கூட அவளுக்கு செலவு பண்ணியிருக்காளான்னு எனக்கு தெரியல. பட் எனக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கா. அவள் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஆசையாக ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா. ஒரு வெந்தய கலர் ஷர்ட். அன்றைக்கி தான் நாங்கள் ரிலையன்ஸ் மால்லாம் சுற்றிட்டு 1 மணிக்கு மேலே ஆச்சுவா சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன். மேடம், எனக்கெல்லாம் பசிக்கல, நீ வேணால் சாப்பிடுன்னு சொன்னான். இல்லை, நீயும் கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் பிரியாணி ஒன்று வாங்கினேன். அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊட்டி விட்டேன். என் லைஃப்பில் நான் யாருக்குமே ஊட்டி விட்டது கிடையாது. அவளுக்கு மட்டும்தான் ஊட்டி விட்டேன். ஒரு பொண்ணுக்கு என் கையால் ஊட்டி விட்டேன். அது காதல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலான ஏதோ ஒரு அன்பு. அந்த அன்புக்கு நான் பேரே வைக்கல. ஆனால் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை உடையிறது சண்டையால் இல்லை. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு முடிவு. ஒரு நாள் நானும் அர்ஜுனும் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டிக்கெட் வாங்குறதுக்கு, என்னோட ஃப்ரெண்ட் விசலுக்காக. அப்போது என் ஃபோனில் ஒரு மெசேஜ். வாட்ஸ்அப்பில் இல்லை, நார்மல் மெசேஜ். கொஞ்சமாக இருந்த பரவாயில்ல, ரொம்ப பெரிய பெரிய பேராவா. அப்போ அந்த மெசேஜை என் பக்கத்தில் இருந்து என் ஃப்ரெண்டும் பார்த்தான். என்கிட்ட கேட்டான், ஏன்டா இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய மெசேஜ்லாம் அனுப்புது, ஃபோனை கொடுனா, கேட்டால் கொடுக்காம இருக்க முடியும். மெசேஜ் ஃபுல்லாக படித்து பார்த்தான். மச்சான், நான் சொன்னால் கேட்பிய மாட்டியா? கேட்பேன்டா. எல்லாத்தையுமே இதோட நிறுத்திக்கோடா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத, பிளாக் பண்ணிடு அப்படின்னா. எப்படா பிளாக் பண்ண முடியும்? உடனே அவன்கிட்ட ஃப்ரெண்டாக தானே பேசிகிட்டு இருக்கா, நான் அவகிட்ட ஃப்ரெண்டாக தானே இருக்கேன், இது கரெக்ட் இல்லைடா மச்சான் அப்படின்னா. நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? உனக்கு நான் முக்கியமா, அவள் முக்கியமா? 20 வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா, இல்லை இப்போ வந்து அந்த பொண்ணு முக்கியமான்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. எனக்கு 2 பேரையுமே விட முடியல. ஆனால் இங்கே நான் யாரோ ஒருத்தரை விட்டு தான் ஆகணும். எனக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் நின்று மனசில் ரொம்ப வலியோட நான் ஒன்று சூஸ் பண்ணேன். அது என் ஃப்ரெண்டு. நீ தானே மச்சம் முக்கியம் அப்படின்னா. அந்த 20 வருஷத்துக்காக இல்லை, எனக்காக உசுரை கொடுக்குற கேட்டகரியில் அவன் ஒருத்த மட்டும்தான் இருந்தான். அவன் என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். பட் அவனும் என்னை புரிஞ்சிக்கல அந்த டைமில். அதுக்கப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கூட அவன் யோசிக்கலை. அவன் சொன்னான்னு உடனே அந்த பொண்ணை பிளாக் பண்ணேன். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் கூட. அந்த பொண்ணு எனக்கு நினைப்பேன் அந்த மெசேஜை கூட நான் ஃபுல்லாக கூட படித்து பார்க்கல. அதையும் டெலீட் பண்ணிட்டான். நிறைய பெயினோட தான் டெலீட் பண்ணேன். சொல்லிட்டாரு பிளாக் பண்ணிடுறேன்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல, பிளாக் பண்ணனா பண்ணிட்டேன். அவள் எப்படி ஃபீல் பண்ணா, எப்படி இழந்திருப்பா, எப்படி உடஞ்சி போயிருப்பா, அது எல்லாமே எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவள் அங்கே உடஞ்சதை விட நான் இங்கே பல மடங்கு உடஞ்சி போனேன். என்னால் வெளியில் சொல்லவும் முடியல. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் தான், கார்த்தின்னு.
அவன்கிட்டயும் நான் சொன்னேன். ஏன்னா அவன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினான், அவனும் ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தான். அந்த பொண்ணு அவன்கிட்ட எனக்கு எல்லாமே ப்ரோக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிளாக் பண்ணதையும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி பேசினான், நடந்தது எல்லாமே தெளிவாக சொன்னேன். அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னான். டே, அவள் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கல, அதுக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துருக்கா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, கையில் கிடைச்ச வைரத்தை நானே தூக்கி போட்டேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப போராக போச்சு. என் ஃப்ரெண்டு கார்த்தி அர்ஜுன் கிட்ட பேசினான் இதை பற்றி. அதுக்கு அர்ஜுன் அவனையும் அந்த பொண்ணுக்கிட்ட பேச வேணான்னு சொல்லி பிளாக் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னதையே சொல்லியிருக்கான். 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா, இப்போ வந்து அந்த பொண்ணுங்க முக்கியமா? அவனும் நான் எடுத்த முடிவே எடுத்திருக்கான். காரணம், இவனுக்காக கொஞ்ச நாட்கள் போக இவன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். அது கார்த்தி பார்த்து கேட்டிருக்கான், நீ பிளாக் பண்ண வேண்டியதானே, ஏன் நீ பேசிகிட்டு இருக்க, உனக்கு நாங்கள் முக்கியமா அவங்க முக்கியமானு கேட்கும்போது அவன் கிட்ட இருந்த ஒரு வார்த்தை என்னையும் கார்த்தியும் ரொம்ப பிரேக் பண்ண வச்சுது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கடா பேசுகிறாங்க, உங்ககிட்ட பேச பிடிக்கல பேசலை. டேய், நீ சொல்லி தாண்டா பேசாமல் இருந்தோம் அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்கான். அதுக்கு எந்த ரிப்ளைவும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் சுற்றியிருக்கான். அப்போது ஒரு முடிவு பண்ணேன் என் லைஃப்பில். நம்ம லைஃப்பில் க்ளோஸ்டு பர்சனாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்கக்கூடாது. சுயமாக நாமளும் சில டிசிஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். நானும் பேசுகிறதே விட்டுட்டேன் அவன்கிட்ட. ஆனால் எனக்குள்ள ஒரே ஒரு கேள்வி, அந்த நாள் மட்டும் நான் பிளாக் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல. காதல் இழந்து அவன் கூட மறுபடியும் காதலிக்கலாம். ஆனால் நம்மளை முழுசாக நம்பின ஒரு மனசை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அந்த வலி வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்கும். Chapter 5 நாளைக்கு பார்க்கலாம்.